ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். லேவியராகமம் 6வது அதிகாரம் 9, 12, 13 வசனங்கள். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவாலயத்தில் பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் இடைவிடாமல் இரவு பகலும் எரிந்து கொண்டே இருந்தது. அது ஒரு பொழுதும் அணைந்து போகக்கூடாது. ஆசாரியர்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் பலி செலுத்தினார்கள். ஆசாரியர்கள் பலிபீடத்தின் மேல் விறகு வைத்து நெருப்பை எரிய வைக்க வேண்டும். அது ஒருபோதும் அணையாமல் அவங்க பார்த்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16, 17 வசனங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவாலயம் என்பது ஒரு கட்டடம். ஆனால் இப்பொழுது தேவாலயம் என்பது நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரம்தான் தேவன் வாழும் ஆலயமாய் இருக்கிறது. தேவாலயத்தில் பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொண்டே இருந்தது போல நம்முடைய இருதயத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தின் அக்கினி என்பது துதி பலியும் ஸ்தோத்திர பலியும். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நினைத்து துதி பலியும் ஸ்தோத்திர பலியும் ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர் என்று அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய வல்லமையும் வாயினால் அறிக்கை செய்வதுதான் துதி பலி. நம் ஆண்டவர் நம் வாழ்க்கையில எவ்வளவு நன்மையெல்லாம் செய்திருக்கிறார் அதை நினைத்து ஒவ்வொன்றாக அறிக்கை செய்வதுதான் ஸ்தோத்திர பலி. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19, 20 வசனங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சிந்திய இரத்தத்தினாலே நம்மை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறார். நம் ஆவி, ஆத்மா, சரீரம் அவருக்கு சொந்தமானது. நம் சுய இஷ்டப்படி நம்ம நடக்கக்கூடாது. அவர் தேவன் விரும்புகிற வழியில நம்ம நடக்கணும். தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக நம்ம காத்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினர். அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். எப்படி ஆசாரியர்கள் காலையிலும் மாலையிலும் பலி செலுத்தினார்களோ அப்படி போல நாமும் காலையிலும் மாலையிலும் கர்த்தருக்கு துதி பலி செலுத்த வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வேளை மாத்திரமல்ல, இடைவிடாமல் கர்த்தரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நேசித்து அவரை துதித்து ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். தானியேல் மிக பெரிய பதவியில இருந்த போதும் 3 வேளை ஜெபிச்சாரு. இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருந்தார். நம்மும் இருதயத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரை இடைவிடாமல் தொடர்ந்து ஆராய்த்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆண்டவரை முழு மனதுடன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நேசிக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏசாயா 29வது அதிகாரம் 13வது வசனத்துல, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஆண்டவரை உண்மையா நேசித்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அன்பு கூற வேண்டும். வெறும் உதட்டினால நம்ம அன்பு கூறக்கூடாது. ஆசாப் சொல்றாரு சங்கீதம் 50:23, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தும் போதுதான் அவருக்குள்ள கனத்தை கொடுக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். நம்ம ஜனாதிபதிக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது, பிரதம மந்திரிக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது, முதல் மந்திரிக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. அப்படி போல ஆண்டவருக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. அவருக்குள்ள கனத்தை நம்ம அவருக்கு
கொடுக்கணும். மல்கியா 1வது அதிகாரம் 6வது வசனத்துல பாக்குறோம். ஆண்டவர் கேக்குறாரு, நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கேன்னு ஆண்டவர் கேக்குறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினாரு. ஆனா ஒருவன் மாத்திரம் நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ ஒருவன் மாத்திரம்தான் நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்தாயா, மத்த 9 பேர் எங்கேன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இப்ப ஆண்டவர் நம்மகிட்டயும் அதே போல நன்றி எதிர்பார்க்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறாரு. ஒவ்வொன்றுக்கும் நம்ம நினைச்சு நன்றி உள்ள இருதயம் உள்ளவளா நம்ம இருக்கணும். ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல பாக்குறோம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அநேகர் தேவனை அறிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் மறந்து அவரை மகிமைப்படுத்த மாட்டாங்க. அவருக்குள்ள கனத்தை கொடுக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க. வீணான காரியத்தை குறித்து அவங்க யோசித்துட்டு கர்த்தரை குறிச்ச பயம் இல்லாம இருப்பாங்க. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுத உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்ததுன்னு பாக்குறோம். அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்காம அவங்க மன இஷ்டம் போல நடப்பாங்க. ரோமர் 8வது அதிகாரம் 5, 6 வசனத்துல பாக்குறோம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திப்பார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திப்பார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறோமா, மாம்சத்துக்குரியவளை சிந்திக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம். மாம்சத்தின்படி சிந்திக்கும் போது நம்மள பாவம் செய்ய வைக்கும். பாவம் மரணத்தை கொண்டு வரும். ஆண்டவர் விரும்புறபடி நம்ம சிந்திக்கும் போது நம்ம சமாதானம் உள்ள வாழ்க்கையை நம்ம வாழலாம். ஓசியா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஓசியா 14:2, நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனம், அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். பழைய பாட்டு காலத்துல ஆடு மாடுகளை பலி செலுத்தினாங்க. இப்போ உதடுகளினால் துதி பலியையும் ஸ்தோத்திர பலியும் நம்ம செலுத்துகிறோம். தாவீது சொல்றாரு சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நம்ம சந்தோஷமான நேரம் மட்டுமல்ல, கஷ்டமான நேரத்திலும் ஆண்டவரை பாடி துதிச்சு ஆராதிக்கிறவளா இருக்கணும் ஆண்டவர் விரும்புறாரு. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25, 26 வசனங்கள், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு. அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட போதும் சங்கிலினால கட்டப்பட்ட நிலையிலும் நடுராத்திரியில ஜெபம் பண்ணாங்க. கர்த்தரை பாடி துதிச்சு ஆராதிச்சாங்க. அவங்க பாடி ஆராதிச்ச போது பூமி அதிர்ச்சி வந்தது. சிறைச்சாலை கதவெல்லாம் தானா திறந்தது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டு. அப்படி போல நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் வரும்போது நம்ம ஆண்டவரை பாடி துதிச்சு ஆராதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில உள்ள சிறையிருப்பு எல்லாம் ஆண்டவர் மாத்தி போடுவாரு. நம்முடைய அடைப்பட்ட வாசல் எல்லாம் நமக்கு திறக்கும். எந்தெந்த காரியத்துல வாசல் அடிபட்டு இருக்குதோ அந்த வாசல்லாம் ஆண்டவர் திறப்பாரு. எபேசியர் 5வது அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள், ஆவியில் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. நம் வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நம்ம இருதயத்துல ஆழத்திலிருந்து ஆண்டவரை பாடி ஆராதனை பண்ணணும். எப்பொழுதும் ஆவியில நிறைஞ்சு நம்ம ஜெபிக்கிறவளா இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்ம ஒன்றுக்கும் எதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது.
எல்லாத்துக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில நடந்த எல்லா காரியத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அப்போஸ்தலனாகிய பவுலை போல இடைவிடாமல் ஜெபிக்கிறவளா நம்ம இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறார். அத எபேசியர் 1:16 பாக்குறோம். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைக்கிறேன். எபேசியர் 6:18 பாக்குறோம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, நம்ம பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சு எந்த சமயத்திலும் நம்ம ஜெபிக்கிறவளா இருக்கணும். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நம் வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள்லாம் தானா நடக்கிறது இல்ல. அது கர்த்தர் தான் அதை நடத்துகிறாரு. அதனால நம்ம எல்லாத்துக்காகவும் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவளா இருக்கணும். ரோமர் 12:11 அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள். ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு ஒருபோதும் குறைஞ்சு போக கூடாது. அவர் ஆண்டவரை உண்மையா நேசிக்காம அவரோட ஐக்கியம் கொள்ளாம ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் நம்ம ஜெபிச்சோம்னா நம்ம அனல் உள்ளவளா இருக்க முடியாது. ஜெப நேரம் மட்டும் நம்ம அனலா இருந்துட்டு மத்த நேரம் எல்லாம் அனலற்றவளா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஆவியை அவிச்சு போடக்கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 5:19 பாக்குறோம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியில அனல் இல்லாம நம்ம குளிர்ந்து போய்விடக்கூடாது. அனல் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தான்னா வாந்தி பண்ணி போடுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ஆவியில அனலா இருக்க வார்த்தைய நம்ம தியானிக்கணும். இயேசு கிறிஸ்து சீஷர்களோட வேத வாக்கியங்களை விளக்கி சொன்ன போது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அத லூக்கா 24:32 பாக்குறோம். தாவீது சொல்றாரு, சங்கீதம் 39:3 என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி கொண்டது, அப்பொழுது நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன். நாம வேதத்தை தியானிக்கும் போதுதான் நம்ம அனல் உள்ளவளாய் மாறுவோம். மத்தேயு 3:11 யோவான் ஸ்நானன் சொல்றாரு, மனந்திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, அக்கினி அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள இருக்க சுயம், கோபம், எரிச்சல், பொறாமை, கசப்பு, வெறுப்பு, மன்னியாத தன்மை எல்லாம் எரிந்து போகும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசல் செய்யும் போது நம்ம அனல் உள்ளவர்களாய் இருப்போம். ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்யும் போது நம்ம மாம்சத்தின்படி நடக்க மாட்டோம். ஆண்டவருக்கு பிரியமாய் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்போம். ஆண்டவருடைய வழி நடத்துதலின்படி அவருடைய ஆலோசனையின்படி நம்ம நடப்போம். நம்ம சுய இஷ்டப்படி நம்ம நடக்க மாட்டோம். ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். நம்ம அவருடைய பிள்ளைகள்னா அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பிரியமான வழியில நம்ம நடப்போம். ஆவியில அனலா இருக்க நம்ம வார்த்தையை தியானிக்கணும். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கணும். தேவ பிரசன்னத்துல இருக்கணும். ஆண்டவரை குறிச்ச நினைவோட இருக்கணும். அவரை துதிச்சு கொண்டும் அவரை ஆராய்ச்சி கொண்டு இருக்கணும். ஆண்டவரை நேசிக்கிறவங்க தான் அவரை துதிச்சு ஆராய்ச்சி கொண்டே இருப்பாங்க. ஏசப்பா, அந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே. நாங்க அப்போ எங்கள் வாழ்க்கையில நடந்த எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை துதிச்சு நாங்க ஆராதிச்சுட்டு இருக்கணும் அப்பா. நன்றி மறந்தவளா நாங்க இருக்கக்கூடாது அப்பா. எப்பொழுதும் உங்களுடைய நினைவா இருக்கணும் ராஜா. நாங்க ஆவியில அனலா இருக்க நாங்க வார்த்தையை தியானிக்கணும் தகப்பனே. உடைய பரிசுத்த ஆவியில நாங்க எப்பொழுதும் நிரம்பி இருக்கணும் ராஜா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. நாங்க அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இது அப்பா பாத்துட்டு இருக்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சரீர அப்பா பலவீனத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க, நல்ல சுகம் கொடுங்க அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. என்னென்ன கஷ்டத்துல இருக்காங்களோ அந்த கஷ்டத்துல இருந்து நீங்க விடுவீங்க அப்பா. ஏசப்பா, நாங்க எந்த கஷ்டம் வந்தாலும் நாங்க உண்மை துதிச்சு இடைவிடாமல் இரவும் பகலும் உண்மை துதிச்சு ஆராதிக்கிறவளாக நாங்க இருக்கணும். உங்களுடைய நினைவா இருக்கணும் ராஜா. அந்த கிருபை எங்களுக்கு கொடுங்க அப்பா. இயேசுவை இடைவிடாமல் அப்பா நாங்க ஜெபிக்கிறவளாக ஆராதிக்கிறவளாக உம்மை துதித்து உண்மை அப்பா அப்பா உயர்த்தி உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறவளாக எப்பொழுதும் இருக்கணும் ராஜா. அந்த கிருபை எங்களுக்கு கொடுங்க அப்பா. எங்களோட கூட இருங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாம் பக்கம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.